ஹாய் ஆல், வெல்கம் டு மினி விலாக். இன்றைக்கி எங்கள் அம்மாச்சி ஊருக்கு தான் போகிறோம். ஸோ அடுத்த 2 நாள் வந்து இங்கே தான். போகிற வழியில் வந்துட்டு ஒரு மரம் பார்த்தோம். கொஞ்ச நாளாகவே ஆல்பர்ட் வந்து இது கீரை மரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். கீரை செடி தான், கீரை செடி இல்லை, கீரை மரம். இது இந்த கீரையை தின்னுட்டு என்னைக்காவது யாராவது நான் உன்னை நம்பி என்னைக்காவது பொறிச்சு தின்ட்டு சாவ போகிறேன். சரியா? எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம், இது நம்ம கிரவுண்ட்ல கோவில்புத்தூர் கிரவுண்ட்லயே இருக்குது. இது கீரை செடியா இருந்தா இந்நேரம் எல்லாரும் விட்டுருப்பாங்களா? ஃப்ரீயாவே கீரையை பொடிங்க தின்றுக்க மாட்டாங்க. தெரியாம இருக்கும் நினைக்கிறப்போ. நீ ஃபர்ஸ்ட் தின்னு காட்டு, அப்புறம் நாங்கெல்லாம் திங்கிறோம். சரியா? எனக்கு வேண்டாம். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னோட தங்கச்சி குழந்தை தொட்டில் தூங்குறாங்க. அம்மா நானும் தொட்டில் தான் தூங்குவேன் அப்படின்னு இவன் தொட்டில் ஏறி படுத்துக்கிட்டு இருக்கான். இது பார்த்தாதுன்னு சப்போர்ட்டுக்கு எங்கள் அம்மா வேற அவனை தொட்டிலாட்டுற மாதிரியே நின்று இவனை தொட்டிலாட்டிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டியே எங்கள் மம்மி ஒரு வழி ஆகிடுவாங்க போல். அதுக்கப்புறம் கிராசரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா மா இஞ்சி, அதுக்கப்புறம் நார்மல் இஞ்சின்னு 2 இருக்குது. இந்த நார்மல் இஞ்சியை தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். இந்த மா இஞ்சி வந்து ஊறுகாய் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது தெரியாமல் எத்தனை பேர் வந்து பிரியாணிக்கு இந்த மா இஞ்சி அரைச்சி ஊற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் பண்ணியிருக்கேன். அண்ட் பாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சிக்குமான்னு பாட்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.